நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாசி பங்குனி காரைக்குடியில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலோட பால்குடம் திருவிழா பற்றி தான். போன ஷார்ட்ஸில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட மதுரையின்லோ ஆண்டி பால்குடம் வேண்டுதல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ தூக்க போகிறாங்க. இதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஷார்ட்ஸ் பார்க்கலன்னா அதை அட்டாச் பண்ணிக்க போய் பாருங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்களுக்காக அந்த பூஜையெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. நிறைய பேர் வேண்டுதல் பண்ணி அதை நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. சூப்பராக சாமியெல்லாம் வந்தது நிறைய பேருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு see ஆல் திஸ். ஈச்செடுக்கை சுடாதா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பால்குடம் மூமெண்ட் இஸ் ஃபைனலி ஆன். நல்லா மாலையெல்லாம் போட்டு தலையில் அந்த எக்யூப்மெண்ட்லாம் வச்சு இப்போ பால்குடமை ஏற்ற போகிறாங்க. கோயிலேருந்து இன்னும் 3 to 4 கிலோமீட்டர்ஸ் நல்லா நடக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் டு த வீடியோ கைஸ். காலில் செருப்பு கூட போடாமல் எல்லாருமே நடந்துகிட்ருக்காங்க. கல்லும் மேடுமா இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். காரைக்குடி மக்களே, நீங்கள் யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்டராக்டிவாக இருக்கணும் எப்பவுமே நம்மளோட வீடியோஸ். நிறைய பேர் பூ மாலை எல்லாம் கட்டிட்டு நல்லா விற்றுட்டு இருந்தாங்க. தேங்காவும் நிறைய பேர் உடைச்சிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் பண்ணுறவங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஆன் த ஸ்பாட் பேமெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த அவுட்புட்டான ஃபோட்டோஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய கடைகளும் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி திருவிழா நடக்கும்போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நிறைய ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். நடந்து போகிறவங்களுக்கு காலில் தண்ணியெல்லாம் ஊற்றி அவங்களுக்கு கால் சுடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணாங்க. ஒரு திருவிழா நடக்கும்போது எல்லாருமே அவங்களுக்கு ஈச் அதர் சப்போர்ட் பண்ணிட்டு நடக்கிறது ரொம்ப நல்ல அழகான விஷயம். நடுவில் நிறைய போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்து அந்த கோவில் கோபுரத்தை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. நம்மளுக்கு கூட நடந்து போயிட்டே இருந்தோம். 18th மார்ச், அதாவது நாளான்னைக்கு இது லாஸ்ட் டே கைஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் காரைக்குடியில் இருந்தீங்கன்னா இல்லை பக்கத்தில் இருக்க ஏதாவது ஊரில் இருந்தீங்கன்னா போயிட்டு விசிட் பண்ணுங்கள். எல்லா நாய்களுக்கும் எப்பவுமே ஹாய் சொல்லிட்டு போவோம். நிறைய காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்டு இருந்தாங்க. குட்டி குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்களே ஃபோட்டோ எடுத்தேன். அண்ட் ரோடு ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸாக இருந்தது கைஸ். பார்க்கவே நல்ல ஒரு திருவிழா கோலமாக சூப்பராக இருந்தது. காரைக்குடியில் இருக்கிற வீடுகள் எப்போவுமே ரொம்ப அழகாக, அந்த பழமையும் மாறாமல் சூப்பராக இருக்குல்ல. இது எல்லாத்தையும் ஆர்கிடெக்சர்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நான் நடந்துட்டு இருந்தேன். குட்டி பாப்பாவை பாருங்களேன், செம க்யூட்டாக இருந்தாங்க. தலையில் அந்த குடம் கூட நிற்கல, கையில் அழகாக வச்சு நடந்துட்டு இருந்தாங்க. நான் அப்பப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். கூடவே நான் சாக்ஸ் போட்டு தான் அந்த கைஸ் நடந்தேன். அண்ட் சாக்ஸ் தூக்கி போட்டேன். இது பழமையான வீடு ரொம்ப அழகாக இருந்ததுனால அதை காமிச்சேன். இவங்களாம் தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் கையில். எல்லாரோட வேண்டுதலும் மனப்பூர்வமாக நல்லா நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம். மதமும் சம்மதம் எல்லா மதத்துலேயும் சொல்கிறது என்னென்னா லவ் இஸ் காட், அன்பே சிவம். இந்த குழந்தைய பாருங்களேன் எவ்வளோ க்யூராக நடந்துட்டுருக்குன்னு. கோயிலில் பால் எவ்வளோ அழகாக ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள். இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அழகு குத்திருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய வேலு வாயில் குத்திருக்காங்க. பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. பட் நாட் தி லீஸ்ட் போலீஸ் அஃபீஷியல்ஸ் ல்யூட் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் இல்லைன்னா எந்த ஒரு ஈவெண்ட்டும் நல்லா நடக்காது இந்த உலகத்தில். முனிசிபல் ஒர்க்கர்ஸ், போலீஸ் அஃபீஷியல்ஸ், இவங்கெல்லாம் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அ சொசைட்டி கைஸ். இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோ கடைகள் பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக. ஸோ என்ஜாய் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய விஷயங்களோட நம்ம கத்தம் கத்தம்லாம் பார்க்கலாம். கத்தம் கத்தம் இதுவே ஆரம்பம்.